என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேசரி ப்ரீமிக்ஸுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ ரவை சேர்த்து வறுத்துக்கலாங்க. உப்புமா கேசரிக்கு வறுக்கிற மாதிரியே நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவையும் நல்லா வரவிட்டுருச்சு, பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒரு 10 ஏலக்காய், 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேங்க. இதை அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைபட்டா போதுங்க. கொஞ்சம் திரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை அப்படியே நம்ம ரவையோடு சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதோட 50 கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. போதும், பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துடலாம். வறுத்த முந்திரியை ரவையோடு சேர்த்தாச்சுங்க. நெய்யோட கேசரி கலர் பவுடர் வேணும் சேர்த்துக்கலாம். கேசரி கலர் பவுடரை போட்ட உடனே 2 கரண்டி ரவையை, வறுத்த ரவையை சேர்த்து எல்லா ரவையிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவை, முந்திரி, ஏலக்காயோட இந்த கலர் மிக்ஸையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க, தூள் உப்பு. நல்லா கலந்து விட்டுறலாம். கேசரி ப்ரீமிக்ஸ் ரெடிங்க. அவ்வளோதாங்க, எடுத்து வச்சிட்டோம்னா எப்போனாலும் நமக்கு ஒர்க்கிங் விமன்ஸ், பேச்சுலர்ஸ்க்கெலாம் இப்படி கொடுத்து அனுப்பிட்டிங்கனாக்க கேசரி எப்பெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்போ ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கனாக்க எப்போ வேணுமோ நம்ம கேசரி ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. அருமையான கேசரி ப்ரீமிக்ஸ் ரெடிங்க. இதே போல் உப்புமா ப்ரீமிக்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேசரி ப்ரீமிக்ஸ்லேருந்து இதால் 1 கப் எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கேசரி செய்யலாம். அடுப்பில் வானல் வச்சு இந்த கப்பால் கேசரி ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கேன். இதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கணுங்க. மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கேசரி ப்ரீமிக்ஸை சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க. 1க்கு 3 தண்ணியும் 1 பங்கு சுகரும், தேவையான அளவு நெய், உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்து இறக்க வேண்டியதாங்க. பாதி வெந்துருச்சு. இதில் எந்த கப்பில் கேசரி ப்ரீமிக்ஸ் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க, சுகர். இந்த அளவுக்கு கெட்டியானோனையும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். குழந்தைங்க வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கனாக்கா, வெளிநாட்டிலையோ இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிங்கன்னா பேச்சுலர்ஸு டக்குன்னு சேர்த்து செஞ்சுக்குவாங்க. நெய்யும் சுகர் இருந்தாவே போதும், டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். அருமையான ரெடிமிக்ஸ் நெய் கேசரி ரெடிங்க. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் கேசரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு அசத்துங்க. என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.